புல்வாமா தாக்குதல், இந்தியாவின் பதிலடி, அபிநந்தன், போர் இதை பற்றிய நிலைப்பாட்டெல்லாம் ராஜ்யசபா எம்பி இல கணேசனிடம் கேட்டோம். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் முகாமிட்டிருக்கிறார்கள், பேர் சொல்லி சொன்னோம். பின்லேடனே இருக்கு சொன்னோம். அதன் பிறகு இப்போதும் நாம் சொல்கிறோம் தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தான் தான் இருக்கார். அது மாத்திரமல்ல, பயங்கரவாதிகள் முகாமிட்டிருக்கிறார்கள், பயிற்சி தருகிறார்கள் என்று சொன்னோம். எல்லாத்துக்கும் ஒரே பதில் பாகிஸ்தான் தரப்பு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஒரு வாதத்துக்காக பாகிஸ்தானுக்கு அப்படி நடவடிக்கை இருப்பது தெரியவில்லை அப்படின்னு வச்சு வாதத்துக்காக தெரிஞ்சுதான் நடக்குது. இப்போ பாரத நாடு இப்போ இந்த புல்வாமா தாக்குதலுக்கு முடிஞ்சபடி சரியான பதிலடி கொடுப்பதற்காக போர் தொடுப்பதல்ல, போர்னு வரும்பொழுது அப்பாவி மக்களும் பலியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எந்த பயங்கரவாதியை நான் தான் தாக்கினேன் என்பதற்காக உரிமை எடுத்து பகிரங்கமாக பெருமிதமாக அறிவித்தானோ அந்த பயங்கரவாத இயக்கத்தினுடைய முகாம் பாரத நாட்டுக்கு வெளியே, அதாவது அதிகாரபூர்வமான எல்லைக்கு அப்பால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் இருக்கிறது என்பதை கண்டறிந்தது மாத்திரமல்லாமல் துல்லிய தாக்குதல் இரவோடு இரவாக நடத்தி வெற்றி கொண்டு அதனுடைய எண்ணிக்கை இன்னும் முழுமையாக வரவில்லை. நிச்சயமாக ஒரு 180 பேர் என்று இன்று காலை பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. அதனால் இப்போது பாகிஸ்தான் இதெல்லாம் நான் கற்பனையாக வாதத்துக்கு ஹைப்போதெட்டிக்கல்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க. பாகிஸ்தான் அரசாங்கத்திலிருந்து என்ன அறிக்கை வர வேண்டும்? எங்கள் நாட்டில் இப்படி பயங்கரவாத முகாம் இருந்தது என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது, ஆனால் நீங்கள் கண்டுபிடித்து தாக்கிவிட்டீர்கள், அதற்காக நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் பயங்கரவாதிகள் எந்த நாட்டு இருந்தாலும் அது அந்த நாட்டுக்கும் ஆபத்து தான் அறிக்கை கொடுக்கணும். இப்போ நம்முடைய தாக்குதலுக்கு பதிலாக வேறெங்கோ தங்கியிருக்கிற இந்த லஷ்கர் இ முகமது குரூப்பை சார்ந்தவன் அவன் தாக்குதல் நடத்தினா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. தன்னை தாக்கிட்டாங்க, பதில் பண்ணுறான். அதிகாரபூர்வமான பாகிஸ்தான் இராணுவம் பாரத நாட்டுக்கு எதிராக தாக்குவதற்கு முனைகிறது என்றால் நீ உங்கள் நாட்டில் பயங்கரவாத முகாம் இருந்தது என்று நாங்கள் சொன்னதும் உண்மை, அது உனக்கு தெரியும் என்று சொன்னதும் உண்மை, அது உன்னுடைய ஆதரவு தான் நடைபெறுகிறது என்பது உண்மை. ஆனால் தான் அவனுக்கு ஆதரவாக நீ என்னோட சண்டை போட வரேன், வெளிப்படையாக தான் இல்லையா எந்த நேரம். இது உலகரங்களை பாகிஸ்தான் எங்கள் அப்பம் குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி அவன் தானாகவே தன்னை இரண்டாவது கருத்தையும் நான் சொல்கின்றேன். இல்லை எங்கள் நாட்டு எல்லைக்குள்ளே வந்தார்கள் என்பதால் என்ன, இது உங்கள் நாட்டு எல்லையே இல்லை. பாரத நாட்டில் அன்றைக்கு இருந்த சில தலைவர்களுடைய தவறான முடிவின் காரணமாக பாகிஸ்தான் என்று ஒன்று பிரிந்து கொடுத்ததே நான் கொள்கை ரீதியாக ஏற்காதவன். நான் உயிரோடு இருக்கும்பொழுதே பாகிஸ்தான் மீண்டும் பாரத நாட்டோடு இணைந்து பாரதி சொன்ன சேதமில்லாத இந்துஸ்தானம் அது வரும் என்று நான் கருதுபவன். ஆனால் இப்போது நாங்கள் தாக்கின பகுதி அந்த பாகிஸ்தான் கூட இல்லை, இது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், எங்கள் பகுதியில் நீ ஆக்கிரமித்திருக்கிறாய் என்று தான் நாங்கள் அதுக்கு முத்திரை வச்சுருக்கோம். எனவே எங்கள் நாட்டு பகுதியிலேயே ஆக்கிரமித்த பகுதியில் இருந்த பயங்கரவாத முகாமைத்தான் நான் போய் தாக்கிட்டு வந்ததுனால இது எல்லை மீறி நான் வந்தது என்கிற கருத்தும் இது எழுபடாது. இதில் நல்ல செய்தி என்னவென்றால், இதே போல் ஒரு தாக்குதல் நடந்திருக்குமானால் இதற்கு முன்பெல்லாம் உலகத்து நாடுகள் எல்லாம் அத்தனை பேரும் நம்ம மேலே பாஞ்சிருப்பான். இப்போ 4 நாள் ஆகப்போது ஒரு நாடும் கூட பாரத நாட்டை கண்டிக்கலைங்கிறது மாத்திரம் இல்லை, சில அரபு நாடுகள் உட்பட பாகிஸ்தான் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் நரேந்திர மோடியினுடைய முயற்சியின் வெற்றி. நான் அரசியலாக்க விரும்பலை, ஊராக சுற்றுறாரு உலகம் முழுக்கன்னு சொன்னீங்களே, சுற்றினுடைய பலன் இதுங்கிறதுக்காக. ரெண்டாவது, இது அரசியலாக்க நாங்கள் விரும்பலை. இது ஒட்டுமொத்த இராணுவத்துக்கு இந்த பெருமை போய் சேரும், ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் இந்த பெருமை சேரும். அதனால் நாம் பெருமிதம் அடையும் தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள்.